வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம சப்பாத்திக்கு பப்பாளியை வச்சு சூப்பராக ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பப்பாளியை தோலை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை சீவி எடுத்தாச்சு. ஓகே, எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. இங்கே 3 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க ஆரம்பித்ததும் 10 பச்சை மிளகாய் இதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட 2 சின்ன தக்காளியும் இது கூட போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஓகே, எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதை இனிமேல் ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு எண்ணெய் சட்டியில் 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை போட்டு நல்லா பொரிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இதை இறக்கி அடுத்ததாக இந்த பப்பாளியை வேக வச்சிடலாம். வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. வதக்கியதெல்லாம் இதில் போட்டாச்சு. அடுத்தது பொரிச்சதெல்லாம் இது கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ஒரு மூடியில் 1/2 மூடி தான் துருவிருக்கேன். இந்த துருவலை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். ஓகே, நல்லா ஃபைனாக அழகாக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் 1 ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு பொரித்து பவுடர் பண்ணிக்கலாம். பப்பாளி காய் நல்லா வெந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுது. அடுத்தது அதே எண்ணெய் சட்டியில் 3 ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுனது. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 இனுக்கு கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் இதை நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட பட்டை வகை ஜாமான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேம்மா அது பட்டையெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்ததை போட்டோம். அதுக்கு அடுத்தது பச்சை பட்டாணி வேக வச்சது 25 கிராம், இதில் வேக வச்ச பப்பாளி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு சால்ட், இந்த உப்பு இதில் சாறுறதுக்காக ஒரே நிமிஷம் இது கொதி வரட்டும். ஒரே நிமிஷத்தில் கொதி வந்துருச்சு. இனி ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே பாதிக்கு மேலே காலி பண்ணிட்டாங்க. பப்பாளியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி நிறையா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கொடுக்கும். கண்களுக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. மல்லித்தலை தூவியாச்சு. சப்பாத்திக்கு வச்சாச்சு. அருமையான பப்பாளி குருமா ரெடி. தேங்காய் சேர்த்துருக்கேன். இது நம்ம விருப்பம்தான். தேங்காய் சேர்க்கலைன்னா பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.